பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടു കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 67 verse 2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். இந்த இடத்தில் ஒரு வேண்டுதலை நாம் பார்க்க முடியும், ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும், ஒரு சந்திப்புக்கு தேவையான வழிகளை கேட்கிறதை நாம் காண முடியும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்த உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த நாளிலே இந்த 3 காரியங்கள் இங்கே நடக்கிறது. 1, எங்கள் மேல் இறங்க வேண்டும். 2, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 3, எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் செய்ய முடிந்த ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவே. ஆனபடியினாலே அந்த இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை நாம் ஏறடிக்கும் பொழுது, அவர் நம்மளை விடுவித்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் கருத்தில் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.